ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆன ஒரு சர்வைவல் ஆக்ஷன் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுலேயும் இந்த படத்தில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஆக்ஷன் ஹீரோவான ஜேசன் ஸ்டாத்தம் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் ரெகுலராக அந்த பேய் படம், ஹாரர் படம், த்ரில்லர் படம் எப்படின்னு போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன சேஞ்சுக்காக ஒரு சர்வைவல் ஆக்ஷன் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த படமும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர பரபரப்பாக இருக்கும். அதாவது ஒன்லைனர் கேளுங்களேன். இந்த படத்தோடைய ஹீரோவான நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரகசியமா வாழணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு தனி ஐலாண்ட்ல லைட் ஹவுஸை மெயின்டைன் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்படி இருக்கச்சுல அந்த ரகசிய தீவுக்கு வந்த ஒரு சின்ன பொண்ணு தண்ணியில முழுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வேற வழி இல்லாத நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திடுறான். இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஐலாண்டை விட்டு வெளியில போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இதனால அந்த ரகசிய ஐலாண்ட்ல இருந்து டக்குன்னு வெளியில போயிட்டு உடனே இங்க வந்துடலான்ற மாதிரி ட்ரை பண்ணி தான் நம்ம ஹீரோ வெளியில போறான். ஆனா அங்க வெளியில போன நம்ம ஹீரோவுக்கு என்னென்ன நடக்குது, மறுபடியும் இந்த ஐலாண்டுக்கு சேஃபா வந்தானா இல்லையா அப்படின்ற கதையை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர பரபரப்பா கொண்டு போன கதை தான் 2026 ரிலீஸ் ஆன ஷெல்டர். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு தனிமையான ஐலாண்டை காமிக்கிறாங்க. அந்த ஐலாண்ட்ல ஒரே ஒரு துறைமுகம் மட்டும் இருக்குது. ஸோ அங்கதான் நம்ம ஹீரோ வாழ்றான். ஹீரோடைய பேர் வந்து மைக்கேல். ஸோ ஒரே ஒரு நாய் கூட, அதுவும் தனிமையா இந்த இடத்துல வாழ்றானா பாத்துக்கோங்க. ஸோ இப்படி இருக்க வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த ஜெசின் சொல்லப்படுற இந்த சின்ன பொண்ணும் அவளுடைய அங்கிளும் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு நம்ம ஹீரோவுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக வந்துட்டு போவாங்க. என்னதான் அவங்க நம்ம ஹீரோவுக்கு தேவைப்படுற பொருளை கொடுக்க வந்தாலுமே நம்ம ஹீரோ அவங்கள மீட் பண்ணி கூட பேச மாட்டான். ஸோ அந்த ஜெசி பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவளுடைய அங்கிள் வந்து டைரக்டா துறைமுகத்துக்குலாம் வரமாட்டாரு. அதுக்கு பதிலாக கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டை நிப்பாட்டுவாரு. அதுல இருந்து ஒரு சின்ன போட் வழியா தான் இந்த துறைமுகத்துக்கு வர முடியும். ஸோ அதனால அங்க இருந்து அந்த சின்ன பொண்ணு ஒரு ட்ரே மாதிரியான ஒரு இதை தூக்கிட்டு அதை தனியா ஒரு சின்ன போட்ல வச்சு கடற்கரைக்கு வந்து நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டு போவா. ஸோ அந்த பொண்ணு ஜெசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா இருக்கும். எதுக்கு நம்ம அங்கிள் வந்து இந்த தனிமையா இருக்கிற துறைமுகத்தில் தங்கி இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி சப்ளை எல்லாம் கொடுக்கணும், அவர் எப்படி இருப்பாரு, அவர் ஏன் இங்கே இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவா. ஆனால் நம்ம ஹீரோ தான் வெளியில வந்து கூட பேச மாட்டான் இல்லையா, அதனால அவனுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுட்டு போறான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் எடுக்க மாட்டான். அவனுக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்துட்டு உள்ள போயிடுவான். ஸோ இப்படிதான் நம்ம ஹீரோடைய லைஃபே மூவ் ஆகுது. ஸோ எதுக்கு இப்படி தங்கி இருக்கிறான், யார் இவன் அப்படின்றது ஒன்றுமே தெரியல. அது போக இவனுக்கு டைம் பாஸுக்குன்னு இருக்கிறது அந்த டாக் மட்டும் தானே. மற்ற டைம் எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவனுக்கு அவனே செஸ் விளையாடிட்டு இப்படி தான் இவனுடைய லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெசி பொண்ணுக்கு ஆர்வம் தாங்கலை. சரி, ஓகே, நம்மளே கதவை தட்டி அவர்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்ட்டு கதவை வந்து நாக் பண்ணுறான். ஆக்சுவலாக கதவை நாக் பண்ணக்கூடாது, அதுதான் ரூல். ஸோ நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு கதவை தட்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருளை மட்டும் எடுத்துட்டு போக உடனே இந்த ஜெசி பொண்ணு என்ன பண்ணுறான்னா கதவை லாக் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணிட்டு இந்தாங்க இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோங்க அப்படின்னதும், ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்காம இவளுடைய காலை நகர்த்திட்டு வேகமா கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். இந்த ஜெசி பொண்ணுக்கு சமக்கம் வந்துருது. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு கோவத்துல அங்கிருந்து வேகமா ஓடி போறா. ஸோ அந்த கிஃப்ட்டும் பாத்தீங்கன்னா கதவு கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவளுடைய சின்ன போட்ல இருந்து ஏறி கடலுக்குள்ள கொஞ்சம் தள்ளி இருக்கிற அவளுடைய அங்கிள் போட்ல போய் ஏறணும் இல்லையா, அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா பயங்கரமா புயல் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த அங்கிளோடைய போட்டே பயங்கரமா சேக் ஆகிட்டு இருக்குது. வானம் எல்லாம் ரொம்பவே இருண்டு போகுது. ஸோ இதை பார்த்த சின்ன பொண்ணுக்கு ரொம்பவே பயமாயிடுது. இருந்தாலும் சரி, ஓகே, வேகமா போட்ல போய் ஏறிடலாம் அப்படின்னு அவளுடைய போட்ல ஏறி அங்கிருந்து போக ட்ரை பண்றா. அப்போ பெரிய பெரிய அலைகள்லாம் வந்து அவளுடைய போட்டு மேலேயே மோதுது. ஸோ இதனால அவளுடைய போட் கடலுக்குள்ளேயே கவுந்துருது. ஸோ இதை பார்த்த அங்கிளும் எப்படியாவது ஜெசியை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இது எல்லாத்தையுமே துறைமுகத்துல இருந்து அந்த நாயும் பார்த்துட்டு இருக்குது, உரிமைட்டு இருக்குது. ஸோ ஹீரோ என்ன பண்றானா என்னாச்சுன்னு வந்து பார்க்கறான். பார்த்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த சின்ன பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக வேக வேகமா அந்த துறைமுகத்துல இருந்து வெளியில வந்து அவனுடைய போட்ல ஏறி அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கிட்டே கடலுக்குள்ள போக, ஸோ ஹீரோடைய போட்ல ஒரு சின்ன இன்ஜின் மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணி வேகமா அந்த சின்ன பொண்ணு கிட்ட போறான் எப்படியாவது காப்பாத்திரணும்ன்றதுக்காக. இங்க என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு நீந்தி மேல வந்துடுறா. ஆனா அவளுடைய கால் வந்து தண்ணிக்குள்ளே அவளுடைய போட் மூழ்கி இருக்கும் இல்லையா, அதுல வந்து கால் சிக்கிக்குது. அவளால மேல வர முடியல. மறுபடியும் ஒரு அலை வந்து அவளை அடிச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ள தள்ளிடுது. இவளும் மூச்சு விட முடியாம தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடுறா. இதை பார்த்த நம்ம ஹீரோ வேகமா தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்றான். எப்படியோ நீந்தி போய் அந்த போட்ல இருக்கிற நெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்தி மேல கொண்டு வரான். அதுக்குள்ள மேல என்ன ஆகுதுன்னா அவளுடைய அங்கிள் இருக்கார் இல்லையா, அவருடைய போட் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடுது. ஸோ நம்ம ஹீரோவால் அவரை காப்பாற்ற முடியல. ஏன்னா அவருடைய போட் வந்து கடலுக்குள்ள கொஞ்சம் தள்ளி தானே இருக்கும். சரி, இந்த பொண்ணையாவது எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா சிபிஆர் பண்றான். கடைசியா அந்த பொண்ணு எப்படியோ கண் முழிச்சிடுறா.
அப்படியே கட் பண்ணால் இப்போ ஈவினிங் ஆகிடுது. ஸோ ஜெஸ்ஸி வந்து ஹீரோடைய ரூமில் தான் கண் முழிக்கிறான். ஸோ கண் முழிச்சதுமே என்னுடைய அங்கிள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிய வருது அவளுடைய அங்கிள் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டாருன்றது. ஸோ ரொம்பவே வருத்தப்படுறா. சோகமாக அங்கேயே படுத்து அழ ஆரம்பிக்கிறான். அது போக அவளுடைய காலில் வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஏன்னா அந்த நெட்டில் வந்து கால் மாட்டிருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து லைட்டாக அறுத்து விட்டுருக்கும். அது போக காலும் ரொம்பவே வீங்கி இருக்கிறதுனால அந்த இடத்துல படுத்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறா. இப்படி இருக்கா. அடுத்தது ஒரு நாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து சின்ன பொண்ணுடைய காலை வந்து செக் பண்ணும்போது அவளுடைய கால் வந்து ரொம்பவே வீங்கி இருக்குது. அதனால அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றான்னா, அம்மா நீங்க போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணீங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துல இருக்கேன்றது யாருக்காவது நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம ஒழுங்கா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட. ஸோ இதை பார்த்து அந்த ஜெஸ்ஸி பொண்ணு இப்போ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா என்னடா இவரு பயங்கரமா ட்ரிங்க்ஸ்லாம் பண்றாரு, ரொம்பவே மோசமானவரா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட. உடனே ஹீரோவை பார்த்து இங்க பாருங்க, என்னை தயவு செஞ்சு இங்க இருந்து மெயின்லேண்ட்ல கொண்டு போய் விடுங்க. என்னுடைய அப்பா அம்மா வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பயந்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜெஸ்ஸி பொண்ணுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அப்பாவை ஜெஸ்ஸி பொண்ணு வந்து பார்த்ததே கிடையாது போல. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு டைம் நம்ம ஹீரோ வெளியில போன கேப்ல இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றானா ஹீரோடைய ரூம் அப்படியே சர்ச் பண்றா. அதுல ஒரு கத்தி இருக்கிறத பாக்குறான். ஸோ வேகமா அந்த கத்தியை எடுத்துட்டு நொண்டி நொண்டி அவளுடைய பெட்ல வந்து படுத்துக்கிறா. கத்தியை அந்த பில்லோவுக்கு கீழே மறைச்சு வச்சுக்கிறா. ஏன்னா ஹீரோ மேல இவளுக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது போல. இப்படி இருக்க அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற கவுச்ல தான் படுத்து இருந்திருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு முழிச்சுக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த ஜெஸ்ஸி பொண்ணு தான் தூக்கத்துல பயத்துல ஏதோ வளரிட்டு இருக்கா போல. உடனே வேகமா வந்து அவளை செக் பண்ண வர டக்குன்னு அந்த சின்ன பொண்ணு பயந்து எந்திரிச்சு கத்தியை கொண்டு அட்டாக் பண்ண வர. ஆனா அவளுடைய கத்தியை வந்து தப்பா பிடிச்சிருக்கா போல. கத்தியை எப்படிதான் பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்து வேற எதுவும் இல்ல, நீ கனவுல நிறைய வளர்த்திட்டு இருந்த அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிடுறான். இப்ப அப்படியே நாட்களும் போகுது. நம்ம ஹீரோ தான் அந்த ஜெஸ்ஸியை நல்லா பாத்துக்கிறான். ஸோ அவளை பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போறது, அவளுக்காக மீல்ஸ் ரெடி பண்றது, அவளுடைய காயத்தை பாத்துக்கிறதுன்ற மாதிரி ரொம்ப நல்லாவே இந்த சின்ன பொண்ணை பாத்துக்கிறான். ஸோ அவளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறா. அது போக அவளுக்கும் ரொம்பவே தனிமையா இருக்கும் இல்லையா, அதனால அந்த நாய் கூட ரொம்பவே பழக ஆரம்பிக்கிறா. ஸோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஜெஸ்ஸி வந்து ஹீரோவை பார்த்து, ஆமா உங்களுக்கு என்னை பத்தி எப்படி தெரியும், எங்க ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது ஸோ இப்போதான் நம்ம ஹீரோ சொல்றான், உன்னுடைய அங்கிளும் நானும் ஒரு மெரைன் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அது மூலமா தான் உங்களுடைய ஃபேமிலியை பத்தி தெரியும்ன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, ஆமா உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆனா நம்ம ஹீரோ அவனுடைய பேரை சொல்ல மறைச்சிட. சரி ஓகே, உங்களுடைய நாயோடைய பேராவது தெரியுமா அப்படின்னதும் நாய்க்கு நம்ம ஹீரோ இன்னுமே பேர் வைக்கல போல. அப்போ சரி இந்த டாக் வந்து நான் ஜாக்குன்னு சொல்லி கூப்பிடுறேன்ற மாதிரி டாகுக்கு ஜாக்குன்ற மாதிரியும் பேர் வைக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எப்போதுமே செஸ் விளையாடுவான் இல்லையா, அதுல அவனுக்கு அவனே தானே விளையாண்டுப்பான். ஸோ இதை பார்த்து இந்த பொண்ணு இப்போ அவளுடைய மூவெல்லாம் சொல்றா, செஸ்லாம் நல்லா விளையாடுவா போல. அது போக இப்போ அவளுடைய காலம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோவை என்னாச்சுன்னு வந்து பார்க்கறான். பார்த்தா அந்த நெட்டு வந்து காலை வந்து கட் பண்ணி இருந்துச்சு இல்லையா, அது வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிருக்குது போல. ஸோ இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு சரி ஓகே அப்படின்னா என்ன வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆனா நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், அதுக்கு பதிலாக உனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவனுடைய போட் எடுத்துட்டு இந்த பொண்ணுக்கு தேவையான மருந்து வாங்க கிளம்பிடுறான். அதே சமயத்துல இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றான்னா ஹீரோடைய ரூம் வந்து அப்படியே சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு டிராயிங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிராயிங் வந்து இந்த சின்ன பொண்ணும் வெளியில அந்த டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை நம்ம ஹீரோ சூப்பரா வரைஞ்சிருக்கிறான். அது போக ஒரு கபோர்ட்ல இந்த சின்ன பொண்ணு ஹீரோவுக்காக கொடுத்த கிஃப்ட்டை வந்து ஹீரோ ஓபன் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. அதுவும் என்ன கிஃப்ட்னா ஒரு ஸ்னோ குளோபை தான் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் உள்ள இதே மாதிரி லைட் ஹவுஸ் இருக்கிற மாதிரி. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது லண்டன்ல காமிக்கிறாங்க. லண்டன்ல ஒரு பெரிய கமிட்டி மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அதுலயும் கண்ணாடி போட்ட ஒரு தாத்தா இருக்கார் இல்லையா, இவருடைய பேர் தான் மேனிஃபோர்ட். ஸோ இவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னா இவர்கிட்ட ஒரு சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ அது பேர் வந்து தியான்னு சொல்லுவாங்க. அது மூலமா இங்க இருக்கிற எல்லாருடைய கேமராவையும் இவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது மூலமா இவங்களுக்கு யாராவது பிடிக்கணும்னா அவங்க ஏதாவது ஒரு கேமரால கேப்சர் பண்ணப்பட்டா போதும், அதை இவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரோக்ராமை வச்சு இவர் நிறைய தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டாரு போல. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் கமிட்டி எல்லாருமே இவரை போட்டு பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கண்ணாடி தாத்தா பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இது மூலமா நிறைய டெரரிஸ்ட்டை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், அது மூலமா நாட்டு மக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறேன், அதனால நான் பண்ணது தப்பு கிடையாதுன்ற மாதிரி அவருடைய சைடு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கமிட்டி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பா இதுக்கு உங்களுக்கு பெரிய தண்டனை உண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி தாத்தாவை அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த லேடி வந்து இந்த மேனிஃபோர் கிட்ட, அதான் அந்த கண்ணாடி தாத்தா கிட்ட, இங்க பாருங்க நீங்க பண்ணது தப்பு தான், நம்ம நாட்டுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது தான், இருந்தாலும் என்னால் வெளிப்படையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அப்படி சப்போர்ட் பண்ணால் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்துடும், அதனால நான் உங்களை என்ன பண்ண போறேன் தெரியுமா, உங்களை இந்த வேலையை விட்டு தூக்க போறேன். ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே உங்களை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு தான் தெரியும், ஆனால் பின்னாடி இருந்து நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணலாம், ரகசியமாக ஒர்க் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த கண்ணாடி தாத்தாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இந்த பிரைம் மினிஸ்டரும் இன்னையிலேருந்து
நீங்கள் ரிட்டையர்ட் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு ஸ்காட்லாண்டை காமிச்சா நம்ம ஹீரோ வந்து மெயின்லேண்டுக்கு வந்திருப்பான் இல்லையா. அங்கே என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கு மெடிக்கலில் தேவையான எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணுறான். அப்படி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அவளுக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்லை இல்லையா, அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காகவும் போகிறான். ஆனால் ஹீரோவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேமராலையுமே கவர் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக மறைஞ்சு தான் போகிறான். எங்கெங்கே கேமரா இருக்கோ அந்த கடையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறான். ஸோ இதனாலேயே சும்மா முன்னாடி ட்ரெஸ் வச்சுருப்பாங்கல்ல, அது வந்து அந்த பொண்ணுக்கு சேருமா இல்லையான்னு கூட தெரியல, இருந்தாலும் அதை எடுத்துக்கலான்ற மாதிரி எடுத்துட்டு அங்கேருந்து வெளியில் வர டைமில் என்ன ஆகுதுன்னா வெளியில ஒரு 3 பேர் நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த செல்ஃபில வந்து ஹீரோடைய ஃபேஸ் வந்து கவர் ஆயிடுது. அப்படி கவர் ஆன அடுத்த செகண்டே இந்த சைடு அந்த தியா ப்ரோக்ராமுக்கு நம்ம ஹீரோடைய ஃபேஸ் வந்து காட்டுது. ஸோ அதில் என்ன காமிக்குதுன்னா இவர் வந்து ஒரு ரொம்பவே வயலண்டான டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரி காட்டுது. அது போக இப்போ தற்சமயத்துக்கு இந்த தியா ப்ரோக்ராமுக்கு ஹெட் வந்து இந்த ரொபர்ட்டா தான், அதான் இந்த லேடி தான். அவங்க சொல்லப்போனால் இந்த கண்ணாடி தாத்தாவுக்காக இப்போ அந்த இடத்துல இருக்கிற லேடி இவங்க தான். ஸோ அந்த லேடி இதை பார்த்ததுமே சரி ஓகே சீக்கிரமாக அந்த டெரரிஸ்ட்டை போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்க, இதை பற்றி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா சரி ஓகே நம்ம சேஃபாக போயிட்டு வந்துட்டோம் அப்படி நம்பி அவனுடைய துறைமுகத்துக்கு வந்து அங்கே நம்ம ஜெசி இருப்பாள் இல்லையா, அவளுடைய காலுக்கு வந்து மருந்து போட்டு விட்டுறான். அது போக அவளுக்கு வாங்கிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க. ஸோ அந்த ஜெஸியும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரா. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அன்னைக்கு நைட்டு 2 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவுக்கு வெளியில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி தோணுது. உடனே வேகமாக வந்து அவனுடைய பைனாகுலரில் செக் பண்ணி பார்க்கும்போது தூரத்தில் வந்து ஒரு போட் வந்துட்டு இருக்குது இவனுடைய இந்த துறைமுகத்தை நோக்கி. அதை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ பரபரப்பாக ஆரம்பிக்கிறான். அவனுடைய எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு மறைச்சு வச்சிருந்தா அவனுடைய ஆயுதத்தை எடுக்கிறான். அந்த பொண்ணுகிட்டையும் இங்க பாரு என்ன ஆனாலுமே நீ வெளியில வரக்கூடாது, இந்த கத்தி வச்சுக்கிட்டு பாத்ரூம்ல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மறைய வச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா வேகமா வெளியில போறான். ஸோ வெளியில என்ன ஆகுதுன்னா அந்த போட்ல வந்தவங்க ஃபுல்லுமே சோல்ஜர்ஸ் தான் போல. அப்படியே ரகசியமா இந்த நைட் விஷன் காகிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு வேகமா அந்த ஐலாண்டுக்குள்ள கிளம்புறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய ட்ராப் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்றான். அதாவது ஒரு பெரிய பாறையே மேல இருந்து உருண்டு வருது, கீழே ஒரு நெட்டையும் ட்ராப்ல வச்சிருப்பான் போல, அதுல மாட்டின சோல்ஜர் அப்படியே நேரா தண்ணிக்குள்ளேயே போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா அந்த பவர்ஃபுல் லைட்டை வந்து இந்த ஐலாண்டை சுத்தி செட் பண்ணியிருப்பான். ஸோ அது வந்து அப்படியே பளிச்சுன்னு அந்த சோல்ஜர் கண்ணிலே அடிக்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி இந்த நைட் விஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால கண்ணு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. ஸோ கண்ணு வந்து ரொம்பவே கூச ஆரம்பிக்க உடனே அதை கழுத்து வச்சுட்டு மேலே பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க. ஸோ நம்ம ஹீரோ வேகமாக ஓடி மறைஞ்சு அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறான். அதில் ஒரு சோல்ஜர் வந்து அந்த மலை மேலே இப்படியே ஏறி வந்துட்டான். உடனே அவனை அங்கே இருக்கிற லைட்டை வச்சு அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுட. அடுத்தது கரெக்டாக இன்னொரு சோல்ஜர் வந்ததுமே அவனை அந்த ஃபிளேர் கன்னை வச்சு ஷூட் பண்ணி அந்த இடத்துலயே எரிய வச்சு சாகடிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே இந்த சைடு ஒரு சோல்ஜர் என்ன பண்ணிட்டான்னா நம்ம ஹீரோடைய ரூமுக்கு போயிடுறான். அங்கே தான் இந்த ஜெசி பொண்ணு பாத்ரூமில் மறைஞ்சிருக்கா இல்லையா. உடனே இந்த டாக் என்ன பண்ணுதுன்னா வேகமாக அந்த சோல்ஜர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த சோல்ஜர் தான் கையில் கண்ணு வச்சிருப்பான்ல, அதை வச்சு பொட்டுன்னு போட்டுட்டு வேகமாக அந்த ரூமை செக் பண்ணி பார்க்குறான். அடுத்தது பாத்ரூம் ஓப்பன் பண்ணதுமே இந்த சின்ன பொண்ணு கத்தியை வச்சு அட்டாக் பண்ண வர. ஆனால் அந்த சோல்ஜர் வந்து அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணி அந்த பொண்ணை பிடிச்சி தூக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய கராஜில் இருந்து இன்னொரு ட்ராப் வந்து ரிலீஸ் பண்ண கரெக்டாக ஒரு சோல்ஜர் வந்து அதில் மாட்டிக்கிறான். அவனை அந்த இடத்துல தொங்க விட்டு லாக் பண்ணிட. அடுத்தது இன்னொரு சோல்ஜர் பின்னாடியே வரவும் அவனை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி அவனுடைய ஆயுதத்தை பிரித்து எடுத்து பயங்கரமா அடின்னு அடிச்சு அவனுடைய வாயிலையா இந்த துடுப்பை சொருகி கொடூரமா சாகடிச்சிட்டான். ஸோ நம்ம ஹீரோ சண்டை போடுற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அப்போ வெளியில நம்ம ஜெசி பொண்ணை தூக்கிட்டு போறத ஹீரோ பார்த்ததுமே வேகமா அந்த சோல்ஜரோட கண்ணை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற அந்த சோல்ஜரையா ஷூட் பண்ணிட. அவன் கீழே விழுந்துட்டான். எப்படியோ நம்ம ஜெசி பொண்ணு தப்பிச்சிட்றா. ஸோ மிச்சம் இருந்த கடைசி சோல்ஜரையுமே நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட. ஸோ மெல்ல அவன் கிட்ட வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி அவனுடைய உடம்புல வந்து ரெக்கார்டிங் வந்து ஆன் ஆகிட்டு இருக்கும் போல. ஸோ அதில் நம்ம ஹீரோடைய ஃபேஸ்லாம் ரெக்கார்ட் ஆகுது. உடனே அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட நீ இங்கேயே வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு வேகமாக மாடிக்கு வரான். வந்து அவனுடைய நாயை தான் பார்க்க வரான். பாவம் அது ஆல்ரெடி இறந்து போயிடுச்சு இல்லையா. ஸோ அதை பார்த்து இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ அந்த டாக் கிட்ட என்னை மன்னிச்சிரு, என்னால் உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு ஃபோன் எடுத்துட்டு யாருக்கோ கால் பண்ணி நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் உள்ள பேட்டரி எல்லாம் ரிமூவ் பண்ணி தூர போட்டுட்டு இந்த சோல்ஜர் இந்த இடத்துக்கு ஒரு போட்டில் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த போட் எடுத்துட்டு வேகமாக எங்கேயோ கிளம்பி போகிறான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ரொபோரா பொண்ணு வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிய வருது எல்லா சோல்ஜரும் இறந்து போயிட்டாங்கன்றது. உடனே யாரா அவன் இப்படி பயங்கரமா சண்டை போடுறான், ரொம்பவே மோசமான டெரரிஸ்டா இருப்பானோ அப்படின்னு ஷாக்காக இந்த சைடு நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில மெயின்லேண்டுக்கு வந்துடுறான். அங்க வந்ததுமே யாருக்குமே தெரியாம வேகமாக போயிட்டு இருக்க. ஸோ அப்போ நம்ம சின்ன பொண்ணு
நோட் பண்றா. ஹீரோடைய உடம்புல இருந்து ரத்தம் வரும். என்னாச்சு உங்களுக்கு அடிபட்டு இருக்குதா அப்படின்னதும் இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சீக்கிரமா போகணும், இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பாக்குறான். பார்த்தா ஒரு கார் நிக்குது. ஆனா அந்த கார்ல வந்து சாவி இல்ல. இங்க பாரு, இந்த கன்னை வந்து நீ சேஃபா பிடிச்சிக்கோ, இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்ன்றத நான் சொல்லித்தரேன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு நான் வீட்டுக்குள்ள போயிட்டு சாவியை தேடி எடுத்துட்டு வரேன், ஏதாவது பிரச்சனைனா நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த வீட்டுக்குள்ள போறான். யாருக்கும் தெரியாம அங்க ஏதாவது சாவி இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டான். அப்படியே ஸ்டன் ஆக்கி நிக்க. அப்போ சைட்ல இருந்து கதவை திறந்துட்டு அந்த சின்ன பையனுடைய அப்பா கன்னை காமிச்சு, யார் நீ, என்னுடைய வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம சின்ன பொண்ணு வந்துட்டான். ஸோ அவ தான் கையில வந்து பெரிய கன் வச்சிருக்கா இல்லையா, அதை காமிச்சு அந்த அப்பாவை மிரட்டி, இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையை கன்னை கீழே போடுங்க, அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு அடிபட்டு இருக்குது, அதை வந்து நீங்க சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சு மிரட்ட, அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே என்ன சுற்றாத, நான் அந்த காயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சரணடைஞ்சிட. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த ரொபோரா டீமை காமிச்சான். அவளுடைய டெக்னீஷியன் டீம் வந்து ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இவங்க நம்ம ஹீரோடைய ப்ரொஃபைல டெரரிஸ்ட்ன்ற மாதிரி ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து யாரோ வேனுக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க, மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோடைய ப்ரொஃபைலே வேற அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி அவளும் கேட்க, இவளும் ட்ரை பண்ணி பார்க்குறா. பட் அதை வந்து டீகோட் பண்ணவே முடியல. உடனே நம்ம ஹீரோடைய உண்மையான ஃபைலை ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி பார்க்குறா. அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோ வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டான்ற மாதிரி போட்டிருக்குது. உடனே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா ஹீரோடைய பேக்ரவுண்டை படிக்கிறதுக்காக. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஸோ ஒருவேளை நம்ம ஆட்களே நம்ம கொலை பண்ணுறோமோ அப்படின்னு இந்த ரொபரா பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது. கட் பண்ண அந்த சைடு கண்ணாடி தாத்தாவை காமிச்சா. அவ தானே இப்போ இந்த ரொபரா பொண்ணு இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஆளு. ஆனா பேக்ரவுண்ட்ல இருந்து அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. அப்படியே அவருடைய கம்ப்யூட்டர்ல இருந்து அதை வாட்ச் பண்ணும்போது அதுல நம்ம ஹீரோடைய போட்டோவையும் பாக்குறாரு, கூடவே அந்த ஜெசி பொண்ணுடைய போட்டோவையும் பாக்குறாரு. ஸோ இதை பார்த்து ஒரு ஷாக் ஆகுறாரு. அதே சமயத்துல இந்த ரொபரா பொண்ணுக்கு 911 இருந்து கால் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் தான் கால் பண்ணி என்னுடைய வீட்டில் யாரோ வந்து மிரட்டுறாங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பான். அதாவது நம்ம ஹீரோ பத்தி தான் சொல்லியிருந்திருப்பான். அதனால அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் வந்து இந்த பொண்ணு வந்து அனுப்பி வச்சிருந்திருப்பா. ஸோ இதையும் பார்த்து இந்த கண்ணாடி தாத்தா வேகமா ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து கால் பண்றான். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் தான் அந்த ரொபேராவுடைய தலைமையில நம்ம ஹீரோவை போட்டு தலை போயிட்டு இருக்க. இந்த ஏஜென்ட்டுக்கு இந்த கண்ணாடி தாத்தா மெசேஜ் பண்ணி, இங்க பாரு, அங்க நடக்கிற எல்லாத்தையுமே நீ என்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் இன்னுமே பேக்ரவுண்ட்ல டியூட்டில தான் இருக்கிறேன் அப்படின்னதும் ஸோ இந்த ஒர்க்மேன் இருக்கான் இல்லையா, ஸோ இதுதான் இந்த ஏஜென்ட்டோடைய ஷார்ட் நேம். ஸோ அந்த ஒர்க்மேன் வந்து ரொம்பவே லாயலானவன் போல. அதனால இந்த கண்ணாடி தாத்தா கிட்ட நான் கண்டிப்பா உங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கிறான். இந்த சைடு அந்த வீட்டை காமிச்சா அந்த அப்பா இருக்கார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு கெட்டெல்லாம் போட்டு விட்டுறாரு. அந்த சமயத்துல நிறைய போலீஸ்கார் வந்து அங்க வந்துருது. உடனே இந்த சின்ன பையன் தான் சொல்றான், அந்த மாதிரி நான் தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் தெரியாம அப்படின்னதும் உடனே எல்லாருமே பரபரப்பாகிறாங்க. அந்த அப்பா வந்து கவலைப்படாதீங்க, நான் வெளியே போய் பேசுறேன் அப்படின்னு வேகமா வந்து கதவை திறக்கவும் அந்த ஏஜென்ட்டும் வெளியில தான் மறைஞ்சிருப்பான். அதான் அந்த ஒர்க்மேன் கதவை திறந்ததுமே யாருன்னு கூட பார்க்காம ஷூட் பண்ணிட்டான். அப்பா வந்து செத்து போயிடுறாரு. ஸோ அவனுடைய நோக்கமே இதுதான், ஹீரோ எப்படியாவது போட்டு தள்ளணும், யாரு குறுக்க வந்தாலும் அதுக்கு பரவாயில்ல. ஸோ அந்த சின்ன பையனும் கரெக்டாக பின்னாடியே போயிருந்திருப்பான். ஆனால் நல்ல வேலையை நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றிட. ஸோ அந்த வெளியில் இருக்கிற போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல, யாரா அதை ஷூட் பண்ணுறாங்கன்ற மாதிரி. ஸோ அவங்களும் வீட்டுக்குள்ள வந்து ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி பயங்கரமாக சண்டை போடுவோம் இல்லையா, அந்த 2 போலீஸையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு பின்னாடி வழியாக வந்து இன்னொரு போலீஸையும் மூஞ்சிலேயே குத்தி மயக்கமாக்கிட்டு ஸோ அவருடைய பொருளை கொஞ்சம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு வாங்க இருந்து போகலான்ற மாதிரி வேகமாக வரவும் அங்கே 2 போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோவை தடுக்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ்காரங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை இல்லையா. ஸோ வர்ற போலீஸ்காரங்க மேலே எல்லாத்தையுமே அந்த பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிட கடைசியாக ஒரு போலீஸ் மட்டும் மிச்சம் இருப்பாரு. என்னை விட்டுருங்க, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னதும் அவர் எதுவுமே பண்ணாமல் அவருடைய காரை மட்டும் எடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே கேமராவில் பார்த்துட்டு இருக்கிற அந்த ரொபரா பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்மேன் ஏன் இப்படி பண்ணுறான், அவனுக்கு நான் இந்த மாதிரி ஆர்டர்லாம் கொடுக்கலையே, ஸோ அவனை கான்டாக்ட் பண்ணுங்க சீக்கிரமா அப்படின்னதும், ஆனால் வந்து ஆல்ரெடி கண்ணாடிக்காரருக்கு தானே விசுவாசமாக இருக்கிறான், அதனால இந்த ஃபோன் எதையுமே அட்டென்ட் பண்ணலை. அதே சமயத்தில் இந்த ஒர்க்மேனை பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோ போகிற வண்டியை துரத்த ஆரம்பிக்கிறான். பின்னாடியே ஃபயர் பண்ணிகிட்டே போகிறான். ஆனால் நல்ல வேலையாக யாருக்கும் எதுவும் அடிப்படலை. ஆனாலும் விடாமல் அந்த ஒர்க்மேன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய வண்டியை எடுத்து ஹீரோடைய வண்டி மேலேயே மோதி மோதி கன்னை வச்சு ஷூட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஹீரோ வந்து சும்மா இல்லைங்க, சாமர்த்தியமாக வண்டியை பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு ஒரு டைம் கரெக்டாக சோவ் பண்ணிடுறான். அந்த டைமில் இந்த ஒர்க்மேனுடைய கார் முன்னாடி போயிடும். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ வேகமாக அவனுடைய கார்லேயே சைட்லேயே மோத. ஸோ அதனால காரும் கவுந்துருது. ஸோ எப்படியோ நம்ம ஹீரோ இந்த வாட்டி அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்றான். ஸோ இந்த சைடு அவனை பார்த்தீங்கன்னா கவுந்து போன கார்ல இருந்து வெளியில வரான். ஸோ அடி பலமா பட்டிருக்குது. இருந்தாலுமே தன்னந்தனியாக அந்த ரோட்ல வந்து நடந்து போக ஸோ அங்கே ஒரு சிவிலியனுடைய கார் வருது. அதை ஸ்டாப் பண்ணிட்டு நிற்கவும் கரெக்டாக பின்னாடி வந்து போலீஸ்கார் வந்துடுது. ஸோ அவங்கள பார்த்தவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த போலீஸ்காரங்க மேலே கன் ஃபயர் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இந்த சிவிலியன் கிட்ட உன்னுடைய காரை தரப்போறியா இல்லைன்னா சாக போறியான்ற மாதிரி கேட்டு அந்த காரை வாங்கிட்டு கிளம்புறான்.
அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ரொபராவை காமிச்சா அவங்க வந்து டைரக்டா நம்ம கண்ணாடி தாத்தாவுக்கு கால் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்ட்டு கண்ணாடி தாத்தாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஹீரோவை பத்தி தெரியுமா, யார் அவன் அப்படின்ற மாதிரி டைரக்டா கேட்டுட. ஸோ இந்த கண்ணாடி தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஓ ஹீரோவா, அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் கிட்ட தான் ஒர்க் பண்ணான். ஸோ எங்க கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு எலைட்டான ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க, அதோடைய பேரு பிளாக் கைட்ஸ். ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே திறமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க. சொல்லப்போனால் கவர்மெண்ட்டுக்கே தெரியாத பல விஷயங்களை இந்த ஏஜென்ட்ஸை வச்சு தான் முடிப்பாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் அவனை வந்து ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரை வந்து போட்டு தள்ளுறதுக்காக அனுப்புனாங்க. ஆனால் அவன் அந்த வேலையை முடிக்காம அவனுடைய ரிப்போர்ட் எல்லாம் மாற்றி வச்சு இங்கேருந்து காணாமல் போயிட்டான். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வர அந்த ஹீரோன்றவன் எனிமி டீமில் சேர்ந்துருக்கலாம். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தானே இப்போ அந்த தியா சாஃப்ட்வேர் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஹீரோ பற்றினா ஏதாவது தடயம் கிடைச்சிதுன்னா அவனை போட்டு தள்ளிருங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான். ஏதோ இவன் பின்னாடி இருந்து பார்க்காத மாதிரி. ஸோ இதெல்லாம் கேட்டதுமே இந்த ரொபரா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய டெக்னீஷியன் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அந்த பிளாக் கைட்டை பற்றி நீ ஹேக் பண்ணணுன்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி இவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அதை அவங்க ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய தெரிய வருது. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஒரு ஐரானியன் சயின்டிஸ்ட் கிட்ட இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டான். ஸோ நியூக்ளியர் ப்ரோக்ராம்னால இந்த உலகமே அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சயின்டிஸ்ட்டை கொடுத்து அதை வந்து ஃபெயில் ஆக வச்சுட்டான் அப்படின்னு ஹீரோ பற்றி நிறைய போட்டிருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த ரபரா லேடி வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த லேடி பார்த்துட்டு இருக்கிறத அங்கே இருக்கிற ஒரு ஸ்பை கேமரா மூலமாக நம்ம கண்ணாடி தாத்தாவும் பார்த்துட்டு, என்னவா ரொம்ப ஆர்வமாக ஹீரோ பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறாளான்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் இந்த ஜெசி பொண்ணை கூட்டிட்டு கார்ல வேகமா வேற ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். போகும்போது இந்த பொண்ணு இருந்துகிட்டு, உங்களுக்கு ஃபேமிலி யாருமே கிடையாதா அப்படின்னதும், எனக்கு ஃபேமிலின்றது யாருமே கிடையாது, ஃபேமிலி இருந்தாலே அவங்களுக்கும் பெரிய ஆபத்து தான் வரும், அதனால தான் இப்போ உன்னை துரத்துறதுக்கான காரணமே நீ என் கூட இருக்கிறதுனால தான். ஸோ என் கூட இருந்தால் உனக்கும் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் எடுக்கிறா. ஸோ அதில் அந்த டாகோடைய ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு, உங்களுக்குன்னு ஃபேமிலி யாருமே இல்லாமல் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு டாக் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோடைய கார் அடுத்த டவுனில் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கேயும் யாரும் ஃபேஸை வந்து பார்த்துடக்கூடாது இல்லையா, அதனால தலையை குளிஞ்சே நடக்கிறாங்க. ஆனால் என்னதான் மறைச்சாலுமே அந்த காரோடைய டேஷ் கேமரா இருக்கும் இல்லையா, அதில் வந்து இவங்க தெரிஞ்சிட்டாங்க. ஸோ இது நேராக அந்த கண்ணாடி தாத்தாவுக்கு போயிருது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேமராவில் இவங்க ரெண்டு பேரும் தெரியாத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இவனுடைய ஆட்களை மட்டும் அனுப்பி, அதை அந்த ஒர்க்மேனை அனுப்பி, அவன் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறான், போட்டு தள்ளிடுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றான். இந்த சே நம்ம ஹீரோவும் சின்ன பொண்ணு எங்கே போகிறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோடைய ஒரு பழைய ஃப்ரெண்டு இருக்கிறான். ஸோ அவரும் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே வேக வேகமாக ரெண்டு பேர்த்தையும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த வீடு எங்கே இருக்குன்னா, காட்டுக்கு நடுமத்தில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்க அந்த ஜெசின்ற பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் அந்த வீடை சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு மருந்து இருக்கிறத நோட் பண்ணுறான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் தானே இந்த தியா சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சேன், ஸோ அதுக்கான காப்பி வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது, ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆன் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ அந்த ஃபீல்டை விட்டு போகும்போது நான் உன்னுடைய ஃபோட்டோ எல்லாத்தையுமே அதில் டெலீட் பண்ணிட்டு ஒரு சிவிலியனுடைய ஃபோட்டோவை தான் அந்த இடத்துல வச்சேன். ஆனால் நம்ம தலைவரான அந்த கண்ணாடிக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, உன்னுடைய ஃபோட்டோவை டெரரிஸ்ட்ன்ற மாதிரி மாற்றி அந்த தியா சாஃப்ட்வேரில் வச்சுட்டாரு. ஸோ உன்னை கண்டுபிடிச்சி உன்னை கொலை பண்ணணுன்றதுக்காக. ஸோ அதை என்னால் சேஞ்ச் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, என் கூட அந்த பொண்ணு இருந்தால் அவளுக்கு தான் ரொம்ப ஆபத்து வரும், ஸோ அவளை மட்டும் நீ பார்த்துக்கோயேன் அப்படின்னதும், உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் இல்லை, என்னால் அந்த பொண்ணை பார்த்துக்க முடியாதுன்ற மாதிரி டேரெக்டாக சொல்லிடுறான். ஸோ இதை கேட்டுட்டு இருந்தா அந்த சின்ன பொண்ணு, அவரால் என்னை பார்த்துக்க முடியாது, ஏன்னா அவருக்கே கேன்சர் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவாருன்ற மாதிரி சொல்கிறா. அதாவது ஒரு மெடிசன் எடுத்திருப்பா இல்லையா, ஸோ அந்த மெடிசன் தான் இவளுடைய அம்மாவும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாங்க போல. ஸோ அது கேன்சருக்கான மெடிசன் போல. ஸோ இது தெரிஞ்சதுமே அந்த ஃப்ரெண்டுக்காரனும், ஆமாம் எனக்கு கேன்சர் இருக்குதா, இன்னும் கொஞ்சம் மாசத்துல நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை கழட்டி விட ட்ரை பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு நான் இப்போ பாரமாக இருக்கேனா, சரி ஓகே, எனக்கு அந்த இது வந்து தேவையில்லை, நான் தனியாகவே போய்க்கிறேன் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி கோவத்தில் கிளம்ப. இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, சாரி என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட. உடனே ஹீரோவும் சரி ஓகே, இந்த ஆட்கள் எல்லாம் கடத்துவாங்கல்ல, அந்த ஓல்டு டிராஃபிக்கருடைய லொக்கேஷன் மட்டும் நீ பார்த்து சொல்லுன்ற மாதிரி சொன்னதும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை பார்த்து சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்கே போகலான்ற மாதிரி போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம அந்த ஒர்க்மேன் இருக்கான் இல்லையா, அவன் என்ட்ரி கொடுத்துட்றான். ஸோ அவ்வளோதான், நம்ம ஹீரோவுக்கும் அவனுக்கும் இப்போ பயங்கரமான சண்டையே நடக்குது. ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. இவங்க
போட்ட சண்டையில் அவங்களுடைய கன்னும் தனியாக வந்து விழுந்துட. ஸோ இதை நம்ம ஜெஸி பொண்ணும் பார்க்குறா. அதே சமயத்தில் அந்த ஒர்க்மேன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடித்து கிடைச்ச கேப்பில் அவனுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போராடிட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டாக நம்ம சின்ன பொண்ணோடைய என்ட்ரி. அவன் என்ன பண்ணுறான்னா கண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒழுங்கு மரியாதையை அவரை விட்டுரு, இல்லைனா ஒன்றை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னதும் இவன் தான் ஸ்பீடாக இருப்பான் இல்லையா, உடனே ஒரே தாவி அந்த பொண்ணை பிடிச்சிட. இந்த கேப்பை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சைடில் இருந்த ஒரு நேல் கன் எடுத்து அவன் மேலே சராமாரியாக சுட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணு தப்பிச்சு போகிறாங்க. பின்னாடியே கன்னை வச்சு ஷூட் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு தப்பிச்சு போய்ட்டுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம கண்ணாடி தாத்தா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, அவங்கள போட்டு தள்ளிட்டியான்ற மாதிரி. எங்கே போட்டு தள்ளுறது, தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு இவனும் மெசேஜ் பண்ண உடனே கண்ணாடி தாத்தாவை அவனுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இது வேலைக்காகாது, நம்ம டீம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயத்தில் அவங்க காரில் தப்பிச்சு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு இடத்துக்கு வந்ததுமே அந்த ஃப்ரெண்டுக்காரன் சரி ஓகே இதுக்கப்புறம் நீ சேஃபாக போய்க்கோ, நான் என்னுடைய இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பி விட்டுறான். இங்கே இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால நீங்கள் போகிற நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி ஏக்கமாக கேட்குறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, என் கூட வந்தால் உனக்கு தான் ஆபத்து, உனக்குன்னு தனியாக ஒரு நல்ல லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ரொபரா பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவளுடைய இந்த சாஃப்ட்வேரை வேற யாரோ யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு டவுட் வருது. அதனால என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன ட்ராப் மாதிரி செட் பண்ணுறா. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு லண்டனில் காமிச்சா நம்ம ஹீரோ வந்து ஒரு கிளப்புக்கு வரான். ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட ஒரு டிராஃபிக்கருடைய நம்பர் கேட்டிருந்திருப்பான் இல்லையா, அதாவது அவனுடைய லொக்கேஷன் கேட்டிருந்திருப்பான் இல்லையா, அவன் இந்த கிளப்பில் தான் இருக்கான்றது தெரிய வந்திருக்கும். அதனால வாண்டடாகவே இந்த இடத்துல அவனுடைய ஃபேஸை காமிச்சிக்கிட்டே உள்ளே போகிறான். ஏன்னா அப்போ தான் ஹீரோவை பார்த்து நிறைய பேர் இங்கே வருவாங்கன்ற மாதிரி. அதே மாதிரி இந்த கண்ணாடி தாத்தா ஹீரோவை பார்த்துடுறான். அவனுடைய ஏஜென்ட் டீம் எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக அனுப்பி வைக்க. ஸோ இங்கே இந்த தாத்தா யூஸ் பண்ணுறது நம்ம ரொபராவுக்கு தெரிய வந்துடுது. ஏன்னா அவன் வந்து ஒரு சின்ன ட்ராப் செட் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ இந்த கண்ணாடிக்காரர் தான் யூஸ் பண்ணுறாருன்றது நல்லாவே தெரிய வந்ததுமே உடனே பார்த்தீங்கன்னா அவரை வந்து பிளாக் பண்ணி விட்டுறா. அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ எங்கே போகிறான்னா நேராக அந்த டிராஃபிக்கர் கிட்ட தான் போகிறான். ஸோ அந்த மொட்டை தலைவனை பார்த்து நீ தான் டிராஃபிக்கர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால நீ என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணுக்கு வந்து புது ஐடென்டிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி இவன் இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போறதுக்கு நீ தான் இது பண்ணணும் அப்படின்னதும் ஒன்னு அவனை பார்த்தீங்கன்னா டேய் யாரா நீ என்கிட்ட வந்து மோத பார்க்குறியா, நான் இந்த மாதிரி டிராஃபிக்கர்ன்றது உனக்கு யார் சொன்னது, ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து ஓடி போயிடு இல்லைன்னா அவனுடைய உயிர் இருக்காது அப்படின்னதும் இப்போ தான் நம்ம ஹீரோ அவனுடைய மாஸ்டர் பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறான். டே இங்கே பாரு, நீ டிராஃபிக்கர்ன்றது எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாத்துக்கும் பயந்து இப்படி அண்டர் கிரவுண்ட்லேருந்து சீக்கிரட்டான வேலை செஞ்சிட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதான் வெளியில் போனால் போலீஸ் வந்துடும் பயந்து தானே இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நான் வெளியில் வந்து என்னுடைய ஃபேஸை காமிச்சிட்டு தான் உள்ளே வந்தேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இந்த இடத்துக்கு என்னை தேடி வருவாங்க. ஸோ நான் இங்கேருந்து சீக்கிரமாக போகலன்னு வச்சுக்கோங்க, உன்னையும் பிடிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறது அவங்களுக்கும் தெரிய வந்துடும் இல்லையா, எப்படி வசதி அப்படின்னதும் பயந்து போனவன் ஐயா சாமி கொஞ்சம் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு வேகமாக இந்த பொண்ணுக்கு தேவையான புது ஐடென்டிட்டி அதுக்கப்புறம் ஒரு கப்பலோடைய டிக்கெட்டு அப்படின்னு எல்லாத்தையுமே 30 நிமிஷத்தில் ரெடி பண்ணி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்றான். சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணலைன்னா என்ன முடிச்சிடுவாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா வெளியில் நம்ம ஹீரோவை தேடி இவன் எதிர்பார்த்த மாதிரி நிறைய ஏஜென்ட் வந்துடுறாங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ அந்த கூட்டத்தோட கூட்டமா அந்த ஏஜென்ட் ஒவ்வொருத்தரா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஸோ ஒருத்தனை கண்ணை வச்சு போட்டு தலையிட ஸோ சவுண்டு கேட்டதுனால யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இன்னொருத்தனை வந்து அட்டாக் பண்ணும்போது நிறைய பேர் நோட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள மற்ற ஏஜென்ட்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக கன் எடுத்து ஃபயர் பண்ணிட. ஸோ அந்த இடமே இப்போ பரபரப்பாகுது. ஹீரோவையும் நிறைய ஏஜென்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இவன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வேகமா நம்ம சின்ன பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்படி பிரிஞ்சதுமே ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணிட்டான்னா இந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு ஓடிட்டான். ஸோ ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு கான்டாக்ட் பண்ணி சின்ன பொண்ணு எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னதும் அவனுடைய கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து அவளை பின்னாடி ஒரு வேன்ல ஏத்துறதையும் பார்த்து சொல்லிட்டான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா கூட்டத்தோட கூட்டமா வெளியில வந்து இந்த சைடு வழியா சுத்தி வந்து எப்படியோ சின்ன பொண்ணு இருக்கிற வேனை கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம ஹீரோ தேடி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கேப்ல அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிட்டான். ஆனா இப்போ கரெக்டா நம்ம ஒர்க்மேனோட என்ட்ரி. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பைக் எடுத்துட்டு 2 பேரும் தப்பிச்சு வேகமா அந்த போட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கப்பல் வந்து கிளம்ப போகுது. ஹீரோயின் வந்து இந்த போட் எடுத்து கப்பலுக்கு போனால் மட்டும்தான் அவளால் தப்பிக்க முடியும். இருந்தாலும் ஹீரோ கிட்ட ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க, நான் உங்க கூட இருந்துடுறேன்ற மாதிரி சொல்றா. ஆனால் ஹீரோ என்ன பண்றான்னா இது பேசுறதுக்கான டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பொண்ணை தள்ளி விட்டுட. அவ போட்ல விழுந்துடுறா. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம போட் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட. கரெக்டா ஒர்க்மேனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இப்போ ஹீரோ
ஹீரோவுக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டையே நடக்குது. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த வாட்டி அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு செயினை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஒரு ஃபார்மர் ஏஜென்ட் தானே, அதனால அவன் அசந்த சின்ன கேப்பில் இந்த செயினை எடுத்து அவனை அடின்னு அடித்து படுக்க போட்டுட. அவ்வளோதான், அவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நகர முடியலை. உடனே அந்த செயினை மறுபடியும் எடுத்து அதில் ஒரு இதை சுற்றி வச்சு ஒரு அடிக்கிறான். அவ்வளோதான், அவனுடைய கதை முடிஞ்சிருது. இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஆகுது. இந்த கண்ணாடி தாத்தா இருக்கார் இல்லையா, அவருக்கு வெளியில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்குறாரு. பார்த்தா இவருடைய அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. ரைட்ரா, யாரோ வந்துட்டான்டான்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். நான் தான் ஒதுங்கி போனேன்ல, நீங்கள் என்னை தேடி இருக்கக்கூடாது. ஸோ அந்த பிளாக் கைட் ப்ராஜெக்டை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்திருக்கணும். நீங்கள் ரொம்பவே மோசமான வழியில் இந்த உலகத்தையே அழிக்க நினச்சிங்க அப்படின்ற மாதிரி பேச, அதுக்கு இந்த கண்ணாடி தாத்தாவும் நீயும் பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ என்னை விட்டு போயிருக்கக்கூடாது, போயிட்டு எனிமி டீமில் தானே சேர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா அந்த தாத்தாவை போட்டு தள்ளிட்டான். அவ்வளோதான், அவருடைய கதை முடிஞ்சிருது. இப்போ அப்படியே 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்பெயினை காமிக்கிறாங்க. ஸோ இங்கே இந்த சின்ன பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இதோடைய கேமரா எல்லாத்தையுமே நம்ம ரொபரா இருக்காங்கல்ல, அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இவ்வளோ தேடி வருவானான்ற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ வர்ற மாதிரி இல்லை. அப்போ திடீர்னு ஒரு கேமரா மட்டும் மேலே திரும்பிடுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆச்சுன்ற மாதிரி. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த சின்ன பொண்ணுக்கு அந்த வெயிட்ரஸ் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு மேம் அப்படின்ற மாதிரி ஒரு பேக் கொடுக்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் பீஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து இவா புரிஞ்சுக்கிறா ஹீரோ தான் நமக்காக அனுப்பியிருக்கான்ற மாதிரி. அதே சமயத்தில் இதை தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவை பார்த்து அவள் சேஃபாக இருக்கான்ற மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிறான். உடனே இவ வேகமாக பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு, பரபரப்பாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி ஹாரர் படம் த்ரில்லர் படம் போடுறதுனால இந்த மாதிரி ஒரு புது ஆக்ஷன் படத்தை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுவும் ஜேசன் ஸ்டாத்தம்காகவே நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.